அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். நம்ம டெரஸ் கார்டன் வந்து அதை பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக எங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் இருக்குங்கிறத போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ஆல்மோஸ்ட் 2 years பேக் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுறேன். நான் அம்மா தம்பிலாம் சேர்ந்து போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து அம்மாவுக்கு ஒரு அவார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க முனிசிபல் ஆஃபீஸ்லேருந்து. டெரஸ் கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 years பேக்கும் ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. அது போட்டதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அந்த 2 years பேக் இருந்த டெரஸ் கார்டனுக்கும் இப்போக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். பின்னாலாம் பாருங்களேன், நிறைய செடிலாம் வந்து வாங்கி வச்சு நிறைய மூலிகை செடிகள், அப்புறம் நிறைய நமக்கு தேவையான காய்கறிகள் மாதிரி செடிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஏன் வந்து அது திரும்பவும் சும்மா ஒரு லைக் ஒரு டூர் மாதிரி, டெரஸ் கார்டனிங் டூர் மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது தான். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதுக்கப்புறம் நான் பேச போகிறதில்ல, எங்கள் அம்மா தான் பேசுவாங்க. எல்லாத்தையும் என்னென்ன செடிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வே டு ஹெவன், அதாவது எங்களோட மாடி தோட்டத்துக்கு போகிறதுக்கான வழி. இங்கே பாருங்கள், போகிற வழியிலேயே இந்த சைடு சில செடி, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி, இதால் தான் வந்து வெல்கம் பண்ணோம். ஸோ உள்ளக்க போனோடனே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்கள்ல, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிடுவாங்களா அது. அப்புறம் இது ஒரு வகையான பூச்செடி, சூப்பராக இருக்கும் பூவு. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகி ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் இந்த அம்மா இருக்காங்க. ஸோ வரிசையாக என்னென்ன செடி என்னென்னு சொல்லுவாங்க. இது என்னதுமா? திராட்சை கண்டு 3 வருஷம் ஆகுது வச்சு. போன வருஷம் காய்ச்சாக, இந்த வருஷம் காய காணோம். ஆமாம், இங்கேருந்து திராட்சை இது வந்து இங்கே வர போயிருக்கு. அப்புறம் இங்கே போயிருக்கு, இங்கே மேலே கூட வந்து இது வழியாக வந்து இங்கே வர போய் அப்புறம் அது வர வந்து இந்த திராட்சை வந்து படர்ந்து வந்திருக்கு. கருப்பு துளசி. எது இதா? கருப்பு துளசி. இது சம்டைம்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, டீக்கெலாம் அந்த இலையெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு பவுட்ராக்கி அதை நாங்கள் குடிப்போம். சம்டைம்ஸ் கோல்டு ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் மோஸ்ட்லி மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு பதில் இது சாப்பிடுவோம். ஓரளவு பெனிஃபிட்டாக இருக்கும். இஃப் இன் கேஸ் கேட்கலனா தான் நாங்கள் டேப்லெட்ஸ்க்கே போவோம். இது என்ன செடி? அதிமதுரம். அதிமதுரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சில செடியெலாம் வந்து இதில் போட்டிருப்பாங்கல்ல அதிமதுரம் அப்படின்னா. இதுதான் அந்த செடி. இதுவுமே நான் சொல்ல தேவையில்ல, ஆப்வியஸ்லி வந்து நிறையா தீத்தூள் விளம்பரத்துலலாம் சொல்லியிருப்பாங்க என்னங்கிறத. ஸோ நமக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத. ரெண்டாவது இது வந்து செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இப்போது வந்து பூ இல்லை, டெய்லியுமே பூ பறிச்சுட்டே இருப்போம். பட் ஆனால் இந்த இதில் இல்லை, ஆப்வியஸ்லி கீழே இருக்கிற செம்பருத்தி கண்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த இன்சுலின் பிளான்ட் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எதாவது வேணும்னா நாங்கள் எடுத்து கொடுப்போம். இது வந்து மாங்கண்டு. 3ஆவதாக வரிசையாக பார்த்துட்டு வரோம். இதை 3ஆவதாக இருக்கிறது மாங்கண்டு. மாமரம் சின்னதாக வளர்ந்துருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் வேறு இடத்துல பதியம் பண்ணணும், எல்லாம் தூக்கி நட்டு வைக்கணும். மிளகாயா? நம்ம வீட்டில் மிளகாலாம் இருக்கா? எங்கே மிளகா? எங்கே காமிங்க. பூக்குறாங்க. ஓ, எங்கே மிளகா பூ எதுவும் இருக்கா? இந்த இப்போ தான் லைட்டாக வந்திருக்கு பூ மாதிரி. ஸோ இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறது மிளகா கண்டு. இது புதினா. இது புதினா. இது தெரியுதா? இது மென்டாஸ். நாங்கள் கார்டன் ஆரம்பித்ததுலேருந்து இந்த செடியை வந்து போத்தி பாதுகாத்து வச்சுட்டு வரோம். ஒவ்வொன்றா இலை அது புசு புசுன்னு வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுபடியும் எல்லாம் கருகி போயிடும். ஸோ இதுவும் செம்பருத்தி. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இந்த செம்பருத்திக்கும் இந்த செம்பருத்திக்கும் இதில் இருக்கிற இந்த செம்பருத்திக்கும் இதில் இருக்கிற செம்பருத்திக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதுதான். இது வந்து வேறு விதமான ஒரு அடுக்கு செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பூ பூக்கிறதே ரொம்ப சின்ன சின்னதாக குட்டியாக இவ்வளோ தான் இருக்கும். அடுத்து இது சம்மங்கி. சாமிக்கு வைக்கிறதுக்கான சம்பங்கி பூ அது வர்றது. இது ஐயோ பிஞ்சிச்சு. இது ட்ரை பண்ணி இது ஒரு பழம் சொல்லுவாங்கள்ல, அத்திப்பழம் செடி. இது டக்கு ஞாபகமே வரல என்ன செடி. இல்லை, எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரியே எனக்கே தோணுது. ஏன்னா நான் வரமாட்டேன் மோஸ்ட்லி கார்டனுக்கு, அம்மா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. அத்திப்பழம் வருது. இப்போ தான் வச்சோம், ஒரு 3 மாதம் தான் ஆகுது வாங்கி வச்சு. தளர்த்துறாங்க.
இப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரே ஒரு இலை மட்டும் இங்கே இருந்துச்சு. அந்த இலையுமே என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு, கருகி போயிட்டு. அப்புறம் திரும்பவும் வந்து இப்போ தான் 2 இலை விட்டுருக்கு. அதில் ஒரு இலையை வந்து நான் பிச்சுட்டேன் கையில் எடுக்கும் போதே. அடுத்து இது வந்து நார்மலாக அழகு பூச்செடி, எல்லோ கலரில் இதில் வந்து பூ பூக்கும். அப்புறம் இது ப்ரில் பாட்டில் வேறு இருக்குது. ஜாதி மல்லி. இது ஃபுல்லாக மேலே நிறைய பூ வரும் இதில். ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். இதை நீங்கள் என்னடா ப்ரில் பாட்டில்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து செடியிலலாம் வந்து என்னென்னா வெள்ளையாக பூச்சி வரும்ல, அதுக்கு வந்து சில ட்ரிக்ஸ்லாம் பார்ப்போம் யூடியூப்பில். அதில் பார்த்து நாங்கள் எடுத்து போடுவோம். அப்புறம் இது வந்து கொய்யாக்கண்டு. இதுவுமே வாங்கி இந்த அத்திப்பழம் அப்புறம் இந்த செடியெலாம் ஒரே இதாக வந்து சேர்த்து வாங்கினது கடையில். ஸோ இது கொய்யாப்பழம் வாங்கி இப்போ தான் ரீசெண்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ தான் சின்ன சின்ன இதெல்லாம் இலையெல்லாம் விடுது. இதுவுமே இன்னொரு செம்பருத்தி. எங்கள் வீட்டில் நிறைய செம்பருத்தி டைப்ஸ் இருக்குது. சின்னதாக வர்றது இருக்குது, அடுக்கு செம்பருத்தி இருக்குது, வெள்ளை கலரில் இருக்கிற செம்பருத்தி இருக்குது, நல்லா டார்க் ரெட்டு நாட்டு செம்பருத்தி சொல்லணும்னா அது இருக்குது, ஒயிட் கலரில் இருக்கிற செம்பருத்தி இருக்குது, லைட் க்ரீன் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த செம்பருத்தியும் இருக்குது. இது என்ன? இட்லி பூ. இது பிரியாணிக்கு போகிற பட்டை. இது பார்த்தீங்கன்னா இது நான் என்ன இதையா எடுத்து போடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு பிரியாணிக்கு போகிற பட்டை இந்த சென்ஸ் உள்ளக்க வந்து லைக் இதை எடுத்து காய வச்சு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அப்புறம் எடுத்தோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். அதை அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் குட்டி ஆரஞ்சு. இது அந்த கொய்யா இதெல்லாம் சேர்த்து வாங்கினது. இது வந்து குட்டி ஆரஞ்சு. இன்னும் எதுவுமே வளரல. வளர்ந்தா சொல்கிறேன். இதான் ஏதோ பூ பூக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, இலை தான் அதெல்லாம். அப்புறம் இது வந்து இந்த மாதிரி பூ, இட்லி பூ மாதிரி இருக்கும்ல, இதோட செடி. அப்புறம் இங்கே இடையில ஏதோ வளருதுமே, கொடி வளருது பாருங்கள். எல்லாமே நாங்கள் ஆக்சுவலாக ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் செடி சொல்கிறோம்ல, அந்தந்த இதில் அதுதான் இருக்கான்னு பார்த்தீங்களா. மோஸ்ட்லி அதை தவிர இன்னும் 2-3 செடி வளர்ந்துருக்கும். ஏன்னா விதை வந்து நாங்கள் எப்போயுமே உரம் மாதிரி போட்டு வைப்போம். மோஸ்ட்லி அதுலேருந்து ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். இதுவும் வந்து இன்னொரு செம்பருத்தி, அது அங்கே வர போயிருக்கு இங்கேருந்து. அப்புறம் இது இன்சுலின் செடி. ஆப்வியஸ்லி இன்சுலின் செடி நிறைய வச்சுருப்போம். ஏன்னா எதுக்கும் தக்க சமயத்துக்கு அவசரத்துக்கு வேணும் அப்படிங்கிறக்காக வச்சுருப்போம். இது என்ன? இது ஏதோ இது கொய்யாவா? இந்த இருக்குது. ஒரே ஒரு தண்டு மட்டும் இருக்கா. சிவப்பு கொய்யாவா? சிவப்பு கொய்யா கட் பண்ணதுக்கப்புறம் வருமே அந்த கொய்யா. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து மூங்கில் தோட்டம் இருக்கா. இது மூங்கில். இது வந்து இது என்ன? பட்டை. இதுவும் அந்த பிரியாணி இலைக்கு போகிற இன்னொரு பட்டை சொல்லுவாங்க. அந்த பட்டை இலை காஞ்சதுக்கப்புறம் இது பண்ணலாம். இதுவும் வந்து ஏதோ பூச்செடி இல்லை, இதுவும் பூச்செடி. பூகள் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற உரம். இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோ போட்டிருந்தேன். அம்மாவுக்கு வந்து முனிசிபல் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்ருந்தாங்கன்னா அதில் என்ன ஒரு ஷால் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 2 உரம் தந்தாங்க. இது அப்படியே போடக்கூடாது, நல்லா மண்ணில் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இதுவுமே எல்லாமே இந்த செட் ஆஃப் வரிசையில் இருக்கிறதெல்லாம். இதுவும் பூச்செடி, முல்லைப்பூச்செடி, அதுவும் பூச்செடி. இது முல்லைப்பூ. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அந்த இடத்துல பூவெலாம் இருக்கா. பூவெலாம் நிறையா இருக்கும். இந்த இங்கேயும் பூ இருக்கும். இதுவுமே முல்லைப்பூ தான். இதுவா? இதான் நான் என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இஃப் யூ ஆர் ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோவர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பேக் கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது அது. அப்புறம் இந்த செடி வந்து ஆப்வியஸ்லி எங்கள் வீடு ஃபுல்லாகவே இருக்கும். சின்னதாக ஒன்று தான் வாங்கினோம். அதை எடுத்து பதியம் போட்டு ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்களேன், கையோடு ஒன்று வந்துருச்சு. ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதை எடுத்து சும்மா இப்படி இதில் ஊண்டி வச்சாலே வந்துடும். இது வந்து பவளமல்லி. இது வந்து 6 வருஷம் ஆகுது. அதில் இருக்கிறதான் விதை. அவ்வளோ ஒரு நறுமணம் வரும். பவளமல்லி பூ பார்த்துருப்பீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக உதிர்ந்து கிடக்கும். நைட்டு தான் வரும், நல்லா ஸ்மெல் அடிக்கும். இது பார்த்தீங்களா, கருவேப்பிலை செடி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கருவேப்பிலை சூப்பராக இருக்கும். நல்லா வரதும் கஷ்டம், வளர்றதும். ஏன்னா இது வாங்கி வச்சு இதுவே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை செடி வாங்கி வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து க்ரோ ஆகுது.
யாரு முனிசிபல்லேருந்து கொடுத்ததா? அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் தந்த போது இந்த செடியும் ஒரு க்ரீன் பேக்கும் சேர்த்து தந்தது. இதுலேயே பாருங்களேன், பாவக்காய் செடியும் வளர்ந்துருக்கு, கொடி மாதிரி வளர்ந்துருக்கு, மேலே வர வளர்ந்து இங்கே வர போயிருக்கு இப்போது. அதுக்கடுத்து இது கனகாமரம் செடி. இதுவும் இட்லி பூ மாதிரி இருக்கு. இதுவும் என்னது? ஓகே, சளிக்கு கஷாயம் வச்சு குடிக்கிற செடி. அப்புறம் இந்த செடி வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் ஆதி காலத்தில் வளர்த்ததுலேருந்தே இருக்குது. பூச்செடி மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் இது பீக்கங்காய். இப்போ தான் விதை போட்டிருக்கோம். ஆல்ரெடி நிறைய பீக்கங்காய்லாம் எடுத்துட்டோம். சில இதுதான் வந்து வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக டைமிங் இருக்கும், சில இதுக்கெலாம் டைமிங் இருக்காது. இந்த பார்த்திங்கன்னா பீக்கங்காவோட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, பூலாம் போட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி, இந்த ஃபுல்லாக இந்த ஒரு ரோ ஃபுல்லாக தக்காளி தான். இங்கே பாருங்கள், தக்காளி காய் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அவ்வளோ இருக்கும். செடிலாம் அதான் சொல்கிறேன்ல, நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில். மாடியில் பார்த்தா செடியெலாம் இவ்வளோ இருக்கும். தக்காளி, இதுவுமே தக்காளி தான், இதுவுமே தக்காளி. இப்போ தான் இங்கே பாருங்கள் பூலாம் விட்டுருக்கு. தக்காளிலாம் ஃபுல்லாக பூ தான் இருக்குது, ஃபுல்லாக பூ. முதையே ஆல்மோஸ்ட் 1 கிலோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பூச்செடி. இதை நான் சொன்னேன் நிறையா பதியம் போட்டு வச்சுருந்தோம்னா, அதே மாதிரி இது பாருங்கள், இதுவும் ஒரு சர்டன் பூச்செடி, ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் இதுக்குள்ளே போனால் இது என்ன? இது லெமனா? இல்லை, அதே ஊறுகாய் கூட வருமே, நார்த்தங்காய் ஊறுகாய். அதுக்கு போகிற அந்த நார்த்தங்காய். ஆனால் இது காய் வரவே இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த தண்டங்கீரை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த நார்த்தங்காவும் நாங்கள் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4 வருஷம் இருக்கும்ல, 4 வருஷம் கிட்ட இருக்குது. சீரியஸாக ஒன்றுமே ஆகலை. இது என்னது? திப்பிலி. எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நிறைய இருந்தது, திப்பிலிலாம் நிறைய இருந்தது. திப்பிலி விதையுமே இங்கே இந்த இருக்குது பாருங்கள், திப்பிலி விதை, திப்பிலி இதுதான். இந்த மாதிரி நிறைய வளர்ந்துருக்கும். அது இருந்தால் இங்கே கூட இருக்குது. அடிக்கடி பறித்து நாங்கள் டீயில் போட்டு குடிப்போம். அதே மாதிரி முக்கியமாக இந்த செடி தான் வளர்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு, 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த லெமனை அது இது பாருங்கள், இதெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குல்ல. நிறைய பழம் இருக்குது இதில் ஆக்சுவலாக. இப்போது பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா இந்த இங்கேன்னு வரிசையாக இருந்திருக்கு. ஏன்னா அங்கே கூட இருக்கா. ஸோ நிறைய பழம் வந்து இப்போ தான். என்னதுமா? பழங்கள் இந்த இங்கெல்லாம் நிறையா இருக்குது. இந்த வருஷம் தான் காய்ச்சிருக்காங்க நிறையா. ஒரு வருஷம் ஒரு காய் தான் காய்ச்சாங்க, இவ்வளோ இருந்தது. இந்த வருஷம் ஆனால் நிறையா தான் இருக்குது பழம், வெயிலும் அதிகம். இங்கே இது வந்து கனகாமரம் இருக்குது. இதுவும் ஒரு பூச்செடி. இதுவுமே வந்து கொடைக்கானலில் வாங்கினது. இது திப்பிலி. இது வந்து அந்த இன்சுலின் செடி. அப்புறம் இது வந்து ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், மாதுளப்பழ செடி இது. அப்புறம் அங்கேருந்து ஒரு கொடி மாதிரி மேலே ஏறி வர்றது வந்து கீழே இருந்து நாங்கள் வச்சுருக்கோம். அந்த என்னம்மா பால்கனியில் வச்சுருக்க செடி? உன்னி செடி இல்லை, இது பூ பூக்கும்ல, முல்லைப்பூ. இங்கே இருக்கிறது பிச்சி பூவா? இங்கே நாங்கள் காமிச்சது பிச்சி, இது வந்து முல்லைப்பூ. அப்புறம் இதுவுமே அதே மாதிரி கனகாம்பரம் இருக்குது. அது மாதிரி வெங்காயத்தாளா இதெல்லாம் இருக்குது. அல்லி செடியா? அல்லிப்பூ. அது மாதிரி இந்த மீன் தொட்டி மாதிரி உடஞ்சிருந்துச்சு. இதுலேயும் சில விதையை போட்டு வச்சுருக்கோம். அது மாதிரி இது நான் சொன்னேன்ல, ஆரஞ்சு கலரில் கூட எங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கா. அப்புறம் அந்த டப்பா கூட காமிச்சல. எதுக்கு அந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் அடிக்கடி. இதுக்கு என்ன பண்ணாலும் வந்துகிட்டே இருக்குது. மழை காலத்துலலாம் வராது, வெயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்குது. அதனால அந்த டப்பாவில் கொஞ்சம் ஷாம்பு அந்த மாதிரிலாம் சில கெமிக்கல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி இங்கே பார்த்திங்களா, சாமிக்கெலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி சில பூவு. அப்புறம் இதுவுமே எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் இருக்குது. இந்த பூவுமே பாருங்க, அழகா இருக்கா இது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா இது என்னது? முல்லைப்பூ. மேலே கொடி வந்து இது வரை வந்திருக்கு, இப்படி போயிருக்கு. அந்த வரை மேலே போய் கொசன்னு வளர்ந்துருக்கும். இது பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய் செடி. இது அங்கே இருக்கா, அப்படியே பாம்பு மாதிரி வந்து சுற்றி வந்திருக்கா, அதுதான் பெரண்டை. இங்கே இருக்குது.
இங்கேருந்து அப்படியே வளர்ந்து அப்படியே போய் இங்கே வந்திருக்கு. பரண்ட சட்னி கூட இப்போ தான் ரீசெண்டாக வச்சு சாப்பிட்டோம். இது என்ன செடிமா? மாதுளங்கண்டு. இன்னொரு மாதுளங்கண்டு. அங்கே ஆக்சுவலாக ஒரு மாதுளங்கண்டு இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஒரு மாதுளங்கண்டு. ஆனால் இதுலேருந்து மாதுளம்பழம் வந்து நான் பார்த்ததே இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி முருங்கை மரம் எங்கள் வீட்டில் இருக்குது. அது அடிக்கடி மேலே போஸ்ட்டுக்கு மேலே வளர்ந்துருமே நாங்களே வெட்டி விட்டுருவோம். அதனால் அதோட கம்பை மட்டும் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுப்போம் அடிக்கடி. அது மாதிரி இந்த செடியுமே வந்து பார்க்குறதுக்கு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் முள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்புறம் இது வந்து வெத்தலை கொடி. வெத்தலை இது வளர்கிறதுக்கு எவ்வளோ வருஷம், 4 வருஷம் கிட்டேயாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் அந்த தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இவ்வளோ க்ரோத், ஒரு செட்டனாக வந்து ஒரு க்ரோத் வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இப்போ தான் வளர்ந்துருக்கு. இது மருதாணி செடி. என் தலையெல்லாம் கலர் பார்த்துருப்பீங்க, மண்டை ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். இதுதான் இந்த மருதாணி செடி ஃபுல்லாக. அதுக்காக இதுதான் இல்லை, கீழேயுமே இருக்குது, அந்த செடியுமே எடுத்துப்போம். இதெல்லாம் மஞ்சள். இது வரிசையாக இருக்கிறதுலாம் மஞ்சள். பொங்கலுக்கு பறிச்சுட்டு மிச்சது போக நாங்கள் எடுத்து இங்கே வச்சு இது பண்ணுவோம். அப்புறம் இங்கே வந்து சும்மா எம்டியாக ஒரு பாட்டு, அதில் ஏதோ செடி வளர்ந்துருக்கு. என்ன செடின்னு தெரியல, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் இந்த மாதிரி சாக்கு மூட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்து உரம் தான் இருக்கும் ஃபுல்லாக. அப்புறம் இங்கே இதுவுமே வந்து ஏதோ பூச்செடி தான். பூச்செடி, வெத்தலை கொடி. பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மாடியில், இந்த டெரஸ் கார்டனில் இந்த மாதிரி மாடியில் எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சீரியஸாக இந்த வெயில் காலத்துக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த செடி பார்த்துருப்பீங்க, நாங்கள் நார்மலாக இதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் வரும், எனக்கு டக்குன்னு வாயில் ஸ்ட்ரைக் ஆகலை. இந்த செடியை கூட கொஞ்சோண்டு பிச்சு என் ஃப்ரெண்டு ஒரு பவுல் கொடுத்தாங்க, அதில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். சூப்பராக வருது. இதில் வந்து வேர் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுவுமே இன்னொரு ஒரு செம்பருத்தி செடி. இதுவுமே அழகு செடி. இதுவுமே இந்த ரெட் கலரில் இருக்கா, இது ஒன்று தான் வாங்கினோம். பட் பார்த்தா இப்போ நிறைய வளர்ந்துட்டே இருக்குது அது வாட்டுக்கு. அப்புறம் இதுவுமே இது ஃபுல்லாகவே வந்து இந்த போர்ஷன், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி அழகு செடி மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற செடி இது. அப்புறம் இங்கே வந்து இந்த தண்ணியில் வளர்கிற செடி சொல்லுவோம்ல, இது வந்து ஆக்சுவலாக 20 rupeesன்னு ஒரே ஒரு சார்ட் ஆஃப் பீஸ் வாங்கினேன். இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அண்ட் தண்ணியுமே இப்போ வத்திருச்சு. ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு மண்ணை போட்டுட்டு திரும்பவும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னம்மா அந்த லில்லி அது தானே இருக்குது, தாமரை வளரல. பட் ஆனால் லில்லி போட்டு வச்சுருக்கோம். இந்த இருக்குது பாருங்களேன், லில்லி இருந்துச்சு, தாமரை வளர்ந்துச்சு. பட் ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வளர்ந்த மாதிரி தெரியல, கருகி போச்சு, இந்த தண்ணியில் வரல. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கா. இதில் ஒன்று போட்டிருக்கோம், விதை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அது வளர்ந்துக்காம காமிக்க. இது வந்து சின்ன மினி என்ன சொல்கிறது, பேம்பூ, அதான் மூங்கில் வளர்க்குறோம்ல அது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு இருக்கிற செடிகள், அழகு செடிகள் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் கம்ப்ளீட்டாக நிறைய செடிகள் இருக்குது. அது போக கீழேயுமே இருக்குது. இதுதான் நான் வர்றது அந்த ஹெவனுக்கு வர இது. அங்கே பார்த்திங்களா உண்ணி செடி, இந்த மாதிரி வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய செடி இருக்குது. நான் மேலே சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா, பிச்சிப்பூ வளர்ந்து அப்படியே மேலே வர கொடி போய் அங்கே இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த செடி தான் இது. அப்புறம் இங்கேயுமே நிறையா வந்து இந்த செடி, அப்புறம் அந்த டேபிள் ரோஸு சொல்லுவோம் அது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருக்க செடி தான். இந்த ஃபுல்லாக எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இது இந்த முருங்கை மரம் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். பார்த்திங்களா, ஆக்சுவலாக இதுதான் எங்களோட ஓவரால் டெரஸ் கார்டனு. இதில் வந்து ஏதாவது இந்த செடி இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் ஏதாவது டவுட் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா, எனக்கு தெரியாது, நான் அம்மாட்ட கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ, சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும், மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.